ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சண்டே. பட் சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி மிஸ்ஸஸ் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்காங்க. எக்ஸாம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்பிடெல். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வானகரம்ல பிரக்யா டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோ கம்பெனி ஏதோ ஒன்று இருக்கு. இதுதான் அவங்களுக்கு எக்ஸாம் சென்டரு. இங்க பார்த்தீங்கன்னா போர்டுல தெரியும். இங்க வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி எக்ஸாம் என்னன்னா 2 to 5 PM. நாங்க காலையிலேயே வந்து ஒரு வீட்லேருந்து கிளம்பும்போது ஒரு 11:45 கிளம்புனோம். இங்க 12:30 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. வந்துட்டு இங்க 1 ஹவர் அவங்க வந்து கார்லயே உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1:30க்கு என்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு 1:30க்கு வந்து அவங்க இங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணேன்னா, அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இங்கேயே வந்து பக்கத்தில் ஒரு டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஏசி கொஞ்சம் ஃபால்ட் இருந்தது, த்ரோ இல்லாமல் இருந்துச்சு. அதை போயிட்டு சரி பண்ணிட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம காமெடி நடந்தது. என்னன்னா, அந்த காரில் ஏசி வென்ட்டில் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த எலி வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர் கொண்டாந்து அடைச்சி வச்சுட்டு இருந்தது. ஸோ அதையும் ப்ளஸ் அந்த ப்ளோவரையும் 2த்தையுமே க்ளீன் பண்ணி போட்டாங்க. அது ஒரு 1200 சொன்னாங்க. ப்ளஸ் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பானெட் திறந்து பார்க்கலான்னு பார்க்கும்போது, பானெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எலி வந்து ஒரு வயரை கடிச்சிடுச்சு. ஸோ அதனால என்னன்னா, கார் வந்து கொஞ்சம் பிக்கப்பும் கொஞ்சம் குறைவா இருக்க மாரி இருந்தது. ஆக்சுவலி அந்த 3 சிலிண்டர் தான் ஒர்க் ஆயிட்டு இருந்தது. மீதிக்கு வந்து கனெக்ஷன் போகல அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அதையும் சரி பண்ணிட்டு, அப்புறம் என்ன பண்ணேன்னா, திருப்பி வேற என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இத முடிச்சுட்டு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 3:21. ஸோ இப்போ வந்து இங்க ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வந்தேன் ஆக்சுவலி. ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டேன். வந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலி இந்த இடத்துல இங்க ஆப்போசிட்ல தான் படுத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி. இந்த சின்னதா இந்த கல்லு மாரி தெரியுது பாருங்க. இங்க ஆப்போசிட்ல தான் படுத்துட்டு இருந்தேன். ஏசி போட்டுட்டு நல்லா சீட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டவுன் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி. அப்போ இங்க எதிர்க்க வந்து ஒரு ஆயாம்மா ஆக்சுவலி இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க மீன் விக்கிறாங்க. ஆக்சுவலி சின்ன மீன் கடை வச்சிருக்காங்க. இங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா 4, 5 ஒரு 4, 5 மீன் கடை இருக்குது. சண்டேல விப்பாங்க போல இருக்கு. ஸோ இங்க வந்து மீன் வித்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களும் இப்ப ஆக்சுவலி கடையும் சாத்திட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் அங்க வெயில்ல படுத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "தம்பி ஏன்பா வெயில்ல படுத்துட்டு இருக்க? எதிர்க்க போய் படம்பா" அப்படின்னாங்க. எதிர்க்க வந்து நான் சொன்னேன், "இந்த இடத்துல வந்து என்னம்மா இடம் இல்லையாம்மா? இங்க பைக்லாம் நிக்குதாம்மா?" அப்புறம் ஆட்டோ நின்னுட்டு இருந்ததுன்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தெரிஞ்சவங்க போல இருக்கு. வந்து உடனே வந்தாங்க. 2 ஆட்டோக்காரவங்கள இங்கேருந்து அனுப்பிச்சுட்டாங்க. "தம்பி போங்கப்பா, அப்படி இடத்த காலி பண்ணுங்கப்பான்னு" அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அப்புறம் பைக்கு சும்மா நின்னு கதை பேசிட்டு இருந்தாங்க. அவங்களையும் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பின்னாடி போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு தான் திருப்பி வரணும். ஆக்சுவலி சின்ன ரோடுனால உடனே கார் திருப்ப முடியாது. ப்ளஸ் கார்லாம் வந்துட்டே இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு, வண்டி திருப்பிட்டு வர வரைக்கும் அவங்க இங்க நின்னு வேற யாரையும் வர விடாம நிறுத்திட்டு, நான் வந்த உடனே அப்புறம் இங்கேருந்து போனாங்க. ஸோ நல்ல விஷயம் பண்ணாங்க ஆக்சுவலி அவங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியும் சொன்னேன். இது மாரி வந்து தேங்க்ஸ் பாட்டிமா அப்படின்னேன். "பரவால்ல தம்பி, வெயில்ல படுக்காதீங்க. நிழல்ல வந்து படுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வேலைய போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஆக்சுவலி